ஸ்ரீ டிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற பகுதியில் அருமையான தியாகராஜர் கீர்த்தனையோடு ஆரம்பித்து மிஸ்ர சாப்பு தாளத்தை பற்றிய அடிப்படை பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தார் மிருதங்கத்தில். இன்றைய வகுப்பில் என்ன சொல்ல போகிறீங்க சார்? நமஸ்காரம் சார். இன்றைய வகுப்பில் நட முதல்ல எப்படி நட வாசிக்கிறதுன்னு ஒரு 4-5 அதே மிஸ்ர சாப்பு தாளத்தில் அதை வாசிக்காம்பா. அப்புறம் அபிப்பிராயம்னு சொல்லுவாள், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் லாஜிக்கல் சீக்வன்ஸில் இருக்கணும். அது ஒரு அபிப்பிராயம், அவளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கோர்வைங்கிறது 2 பார்ட்டு, பூர்வாங்கம் உத்தராங்கம், அந்த பிளாட்டர் அந்த ஃபார்மையும் சொல்கிறோம். அப்புறம் ஃபரன், அப்புறம் மோரா, தட் இஸ் எண்ட் ஆஃப் தி லெசன். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சாம்பிள் சொல்கிறோம், அவள் வாசிப்பார். இப்போ முதல்ல அந்த ஆரம்பம் இது மட்டும் சொல்கிறேன், நீ வாசிக்கணும். நட தின்னா திம் தின்னா தின்னா கிட்ட தக்க தின்னா ராஜசேகர், உங்க பிளான்ல ஒன்று சொல்லுவோம். கண்டிப்பாக. தின தத்தா தின் தின தின தத்தா தின் தின தத்தா தின் தின தின தத்தா தின் தின தத்தா தின் தின தின தத்தா தின் தின தத்தா தின் தத்தோங்கிடதக தகடாரி கிடதக. ஒரு அபிப்பிராயம் சொல்றேன், அது அப்படியே வாசிப்பா. முதல்ல அந்த அபிப்பிராயம் பார்ட்டா சொல்றேன், அப்புறம் சேர்த்து வாசிப்பா. ஆமா. தக்கதின தத்தோம் 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 தக்கதின தத்தோம் 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 தக்கதின தத்தோம் 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 தத்தோம். ஃபுல்லா சொல்றேன், அப்படியே வாசி. தக்கதின தத்தோம் 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 தக்கதின தத்தோம் 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 தக்கதின தத்தோம் 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 தத்தோம். மேத்தமெட்டிக்கல் அபிப்பிராயம் சார். இப்போ ராஜசேகர் உங்களுக்கு சொல்லுங்க. ஆமாம், அப்படிதான் தயார் பண்ணும் குழந்தைங்க. அடுத்தது இந்த மாதிரி சொல்ல சொல்ல அதுகளுக்கு மைண்டில் ஒரு அந்த அவேர்னஸ், இப்படிதான் கணக்கு இப்படிதான் இருக்குன்னு வருது. வெரி குட். இப்போ அடுத்து நான் ஒரு சின்னது சொல்கிறேன், வாசிக்கிறேன். எல்லாம் 2 பேரும் வாசிப்போம். ஷூர், கண்டிப்பாக. நீங்கள் நான் ஒன்று தான், இவர் ரொம்ப பெருசாக அழகாக சொன்னார். நான் வெறும் ஒரு சின்ன இது தான் சொல்லுவேன் அபிப்பிராயம். அதை நீங்கள் வாசி 3 தடவை வாசிப்போம். தத்தி தாக்கிடதும் தத்தும் தகதத்தி தாக்கிடதும் தத்தும் தகதிகு தத்தி தாக்கிடதும் தாக்குதும். பரவாயில்ல, இப்படிதான் இருக்கணும். நம்ம அப்படி கோஆர்டினேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எதுனா உடனே அவளோட சேர்ந்து வாசிக்கிற பத்தியா, அந்த திறமை தான் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட், பியூட்டிஃபுல்லா வாசி. அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயத்தை உடனே புரிஞ்சு வாசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இல்லையா? நான் சொல்றது கரெக்ட். ஆமாம், அவன் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட், அவன் வித்வான், ஈஸியாக பிடிச்சி பார்ப்பான். அடுத்தது முதல்ல ஒரு கச்சேரி வாசிக்கிற பேட்டர்ன், ஒரு தனியாளன பேட்டர்ன் சொன்னேன். தாளங்கள் 2 பேரும் சொன்னோம்.
அடுத்தது ஒரு அபிப்பிராயம் சொன்னோம். இப்போ கோர்வைன்னு சொல்லுவோம். கோர்வைன்றது பூர்வாங்கம் உத்தராங்கம். பூர்வாங்கம் ஒரு பிளான், உத்தராங்கம் ஒரு பிளான். அது ரெண்டையும் சேர்த்தா கோர்வைன்னு அதில் ஒரு பிளான் சொல்லி காமிக்கிறேன். தித் தங்கிடத்தக்க தரி கிடத்தக்க தாம் தத் தித் தங்கிடத்தக்க தரி கிடத்தக்க தாம் தத்தோம் தித் தங்கிடத்தக்க தரி கிடத்தக்க தாம் தத்திக்கு தத்தோம் தத்திக்கு தத்தோம் தத்திக்கு தத்தோம். இவர் ஒரு இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. ஏன் நான் ஒரு கோரை சொல்லக்கூடாதுன்னு தாராளமா சொல்லுவேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் சொல்றேன். தாராளமா சொல்லுவேன். இது கொஞ்சம் மேல் காலம், ஈஸியா வாசிக்கலாம். கோகுச்சதி, ஓகேவா? தட்டித்தகதிர திந்தத்தும் தித்தகதிர திந்தத்தும் தகதிர திந்தத்தும் திருந்தத்தும் திந்தத்தும் தத்தும் கிடத்தக தரி கிடத்தும் கிடத்தக தரி கிடத்தும் கிடத்தக தரி கிடத்தும் தாங்க கிடத்தக தரி கிடத்தக தரி கிடத்தும் கிடத்தக தரி கிடத்தும் தாங்க கிடத்தக தரி கிடத்தும் கிடத்தக தரி கிடத்தும் கிடத்தக தரி கிடத்தும். வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். எந்த கோர்வையும் அப்படியே படிச்சு அப்படி எடுத்து வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன், நல்லா வாசிக்கிறேன். அடுத்தது வந்து கோர்வைகளுக்கு அப்புறம் நடையெல்லாம் வாசிட்டு கடைசியில் ஃபரன் மோரா அந்த பிளான் கோசம் சொல்றேன். இது வந்து ஒரு ஐடியா தான் பேசிக்கலாம். இன்னொரு விஷயம் குழந்தைகள் விட்டுட்டு நடை, இந்த நடையில திசரம் கேள்விப்பட்டிருக்கேடா? நடை உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அதை திசரம் எடுத்து வாசிக்கணும்னு? அப்போ உங்க மாஸ்டர் நடைகளும் உண்டு. அதுல ஒரே ஒரு பிளான் சொல்றேன் திசரத்து. இதுல எல்லா விதமும் உண்டு. மிச்சரஜாப்பில் வாசிக்கிறதுனால திசர நடையில ஒரு பியூட்டிஃபுல். தாங்கு தத்தா தீமி தக்க தீமி தத்தா தீமி தாங்கு தத்தா தீமி தக்க தீமி தத்தா தீமி. தாங்கு தத்தா தீமி தக்க தீமி தத்தா தீமி தாங்கு தத்தா தீமி தாங்கு தத்தா தீமி தாங்கு தத்தா தீமி. அப்படி அப்படி போறது திசை நடங்கிறது. நீங்க ஒரு பிளான் சொல்லலாம். இப்ப இந்த மேல் காலத்துல நீங்க இப்ப வாசி ரொம்ப பிரமாதமா இருந்த அந்த பாதி பாதி வாசின்னு வந்து அதே மாதிரி மெதுவா இருந்தது. இப்ப தங்கிறதுக்கு தத்தின தத்தின போடுங்க. தங்கிறதுக்கு தத்தின தங்கிறதுக்கு தத்தின. இப்ப இந்த கண்டினியூஸ் வாசிக்கும் பொழுது தங்கிறதுக்கு தத்தின தத்தின தங்கிறதுக்கு தத்தின தங்கிறதுக்கு தத்தின தங்கிறதுக்கு தத்தின தத்தின தங்கிறதுக்கு தத்தின தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தங்கிறதுக்கு தத்தின தத்தின. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே உங்க கல்பனைக்கு வாசிங்க. நான் சொல்லணுங்கிறதுல ட்ரை நவ். நான் இப்ப இன்னொன்னு சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் சத்துசத்துல அழகா கோர்வை வச்சாலும். ஆமா ஆமா. ஏன் இந்த ஒரு சின்ன திசைல கோர்வை சொல்லுங்களேன். சொல்லலாம். நீங்களே சொல்லுங்களேன். ததோம் தகதி நதாம் ததோம் தகதி நதாம் ததோம் தகதி நதாம் ததிகி ததம் ததிகி ததம் ததிகி ததம். அந்த நடன்னு சொல்றோம் இல்லையா சார், அது வந்து திசை நடையை அப்படியே ஒரு கோர்வையால முடிக்கிறது. அது ஒரு ஃபார்மட். ரொம்ப அழகா வாசிச்சா பாருங்க, அருமை, பியூட்டிஃபுல். இதுதான் அந்த திசரத்தில் உள்ள கோர்வைகளை எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரு அழகு. அவ்வளவுதான். அடுத்தது ஃபரன் மோரா, அதோட அந்த தாளம் முடிக்கிறதுக்காக சொல்லுவோம். தாம் கிட்டத்தக்க தரி கிட்டத்தக்க தகதோம் கிட்டத்தக்க தகதாரி கிட்டத்தக்க தாம் கிட்டத்தக்க தரி கிட்டத்தக்க தகதோம் கிட்டத்தக்க தகதாரி கிட்டத்தக்க. தரி கிட்டத்தக்க தரி கிட்டத்தக்க தகதோம் கிட்டத்தக்க தகதாரி கிட்டத்தக்க தரி கிட்டத்தக்க தரி கிட்டத்தக்க தகதோம் கிட்டத்தக்க தகதாரி கிட்டத்தக்க.
இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தாங்கிட்ட தக்கதின தாங்கிட்ட தக்கதின தாங்கிட்ட தக்கதின தாங்கிட்ட தக்கதின தாங்கிட்ட தக்கதின தாங்கிட்ட தக்கதின தகதாரி கிட்ட தக்க. இதுலயே பேட்டர்ன் அப்படியே அந்த ஃபரன் விட்டு முடிச்சிருவா. மோகரான்றது எண்ட் ஆஃப் தி லெசன், அதை சொல்றேன். தாம் கிட்ட தகதாரி கிட்ட தக்க தகதோம் கிட்ட தக்க தகதாரி கிட்ட தக்க தாம் கிட்ட தகதாரி கிட்ட தக்க தலாங்கு தாம் தலாங்கு தாம். இப்ப இந்த ஃபரனை மொரம் சேர்த்து வாசி. குட். இப்படி ஒரு அருமையா பண்ணார், அருமையா பண்ணார். முதல்ல நடைகள், அப்புறம் சில அபிப்பிராயம், கோர்வை, ஒரு திசர நடை, மொஹரா, ஃபரன் மொஹரா. இதான் அந்த பேட்டர்ன். ஜெனரல் ஒரு இப்படிதான் வாசிக்கிறோம். மிஸ்ர சாப்பு தாளத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தோம். முழு வடிவம் கொடுத்துருக்கீங்க. முழு வடிவம் இன்றைக்கு நிறைவுபடுத்தி அந்த குழந்தைகளை வச்சு அந்த எப்படி நிறைவுபடுத்தி எல்லாமே எல்லா அம்சங்களும் அதுல வந்து கொடுத்தோம். அவர் சொன்ன மாதிரி அதுல ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு திருப்தி. குழந்தைகளும் ரொம்ப நல்லா வாசிச்சா. நிறைய சாதகம் பண்ணுங்க. பண்ண 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 உங்களுக்கு இன்னும் விருத்தி ஆகும் உங்களுடைய வாசிப்பு. அதுதான் எங்களுடைய ஆசீர்வாதம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. மிஸ்ர சாப்பு தாளத்தை பற்றி முழுமையாக இந்த வகுப்பில் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல தீர்மானத்தோட நிறைவு செய்யலாமா? நிச்சயமா, நிச்சயமா சார். ரெடி?